நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க உள்ள தலைப்பு 8ஆம் வகுப்பு அறிவியல் பருவம் 2 உள்ள 4வது பாடம் மின்சாரவியல் மற்றும் வெப்பவியல் சேர்ந்த பாடத்தை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அருகிலுள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க வினாக்களை பார்ப்போம். 1வது மின்முலாம் பூசப்பட வேண்டிய பொருள் எந்த மின்வாயாக செயல்படும்னா நேர்மின்வாயாக செயல்படும். மின்முலாம் பூச வேண்டிய பொருள் நேர்மின்வாயாக செயல்படும். 2வது அதிக எலக்ட்ரான்களை பெற்ற ஒரு பொருள் எதிர் மின்னோட்டம் உடையது. அதிக எலக்ட்ரான்களை பெற்றுள்ள ஒரு பொருள் எதிர் மின்னோட்டம் உடையது. 3வது தொடுவதின் மூலம் ஒரு பொருளை மின்னோட்டம் அடைய செய்யும் முறை கடத்துதல் முறை. தொடுவதின் மூலம் ஒரு பொருளை முன்னோட்டம் அடைய செய்யும் முறை கடத்துதல். 5வது மின்னூட்டம் பெற்ற மேகத்தின் அடிப்பகுதி பொதுவாக எதிர் மின்னோட்டம் பெற்றிருக்கும். மின்னூட்டம் பெற்ற மேகத்தின் அடிப்பகுதி பொதுவாக எதிர் மின்னோட்டம் பெற்றிருக்கும். அப்ப மேகத்தோட மேல் பகுதியில் நேர் மின்னோட்டம் இருக்கும். 5வது ஒரு பொருளின் வெப்பம் அல்லது குளிர்ச்சியின் அளவு வெப்பநிலை எனப்படும். ஒரு பொருளோட வெப்பம் அல்லது குளிர்ச்சி அளவு வெப்பநிலை எனப்படும். 6வது கரைச்சலின் வழியே மின்னோட்டம் பாயும் போது வேதி மாற்றத்தை ஏற்படுகிறது. ஒரு கரைச்சல் வழியா மின்னோட்டத்தை பாயும் போது வேதி மாற்றம் ஏற்படுகிறது. 7வது மின்னூட்டங்களை கண்டறியவும் அளக்கவும் பயன்படும் கருவி அம்மீட்டர். மின்னூட்டங்களை கண்டறியவும் அளக்கவும் பயன்படக்கூடிய கருவி அம்மீட்டர். 8வது மின்னோட்டம் பாய்வதற்கு மின் கடத்தும் சுற்று தேவை. ஒரு சுற்று இருந்தால் தான் அது மின்னோட்டம் பாயும். 9வது மின்னோட்டத்தை கடத்தும் திரவங்கள் அனைத்தும் மின்பகுளிகள் மற்றும் மின்னார் பகுப்பு கரைசல்கள் எனப்படும். மின்னோட்டத்தை கடத்தும் திரவம் தான் எதெல்லாம் கடத்துதோ அதெல்லாம் மின்பகுளிகள் மற்றும் மின்னார் பகுப்பு கரைசல் எனப்படும். 10வது பொருட்களை வெப்பப்படுத்தும் போது அவற்றின் வெப்பநிலை உயரும். பொருள்களை வெப்பப்படுத்தும் போது அவற்றின் வெப்பநிலை உயரும். 11வது வெப்பம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எவ்வித பருப்பொருள் ஊடகம் இன்றி பரவும் முறைக்கு வெப்ப கதிர்வீசல் என்று பெயர். வெப்பம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எவ்வித பருப்பொருள் ஊடகமின்றி பரவும் முறைக்கு வெப்ப கதிர்வீசல் என்று பெயர். இப்படிதான் சூரியன்ட்டு நம்மளுக்கு வெப்ப ஆற்றல் அடையுது. 12வது ஒரு தொடர் இணைப்பு சுற்றில் ஏதேனும் ஒரு மின்விளக்கு எடுக்கப்பட்டால் மற்ற மின்விளக்குகள் என்ன ஆகும்னா தொடர்ந்து ஒளிராது. ஏன்னா தொடர் இணைப்புனாலே அடுத்தடுத்தது ஒன்னோட ஒன்று மின்சாரம் தொடர்ச்சியாக போகும். ஒரு விளக்கு எடுத்துட்டு அந்த மின் இணைப்பு துண்டிக்கப்படும். அதனால மின்விளக்கு தொடர்ந்து ஒளிராது. அடுத்த 13வது தம் வழியே மின்னூட்டம் பாய அனுமதிக்கும் பொருட்கள் மின்கடத்தும் பொருட்கள் என்று. எந்த பொருளோ அது வழியா மின்சாரத்தை பாய அனுமதிச்சதுன்னா மின்னோட்டத்தை பாய அனுமதிச்சதுன்னா அந்த பொருள் மின்கடத்தும் பொருட்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு தாமிரம், இரும்பு, அலுமினியம் இது போன்ற பொருள், வெள்ளி. 14வது திடப்பொருட்கள் திரவங்களை விட அதிகமாக விரிவடையும். திடப்பொருட்கள் திரவங்களை விட அதிகமாக விரிவடையும். 15வது எதிரெதிர் மின்னூட்டங்கள் ஒவ்வொன்றை ஈர்க்கும். எதிரெதிர் மின்னூட்டங்கள் ஒவ்வொன்றை ஈர்க்கும். அப்ப வேறுபட்ட மின்னூட்டங்கள் என்ன பண்ணும்னா ஒன்றை ஒன்று எதிரெதிர் மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும். ஒத்த மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும். ஒத்த மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும். 16வது தூய நீர் மின்சாரத்தை கடத்தாது. அதான் மழை நீர் மின்சாரத்தை கடத்தாதுன்னு கூட சொன்னோம். எடுத்துக்காட்டு வாழை வெடி நீர் மின்சாரத்தை கடத்தாது. 17வது நீரில் உப்பு கரைந்திருந்தால் அது ஒரு சிறந்த மின்கடத்தியாக செயல்படும். தூய நீர்ல கொஞ்சோண்டு உப்பை போட்டுட்டோம்னு வச்சுங்களேன், அந்த உப்பு கரைசல் மின்சாரத்தை கடத்த ஆரம்பிச்சோம். அப்ப கடத்தியா செயல்படும்.
இதுதான் ஆற்று நீர், குளத்து நீர், இது போன்ற நீர்லாம் மின்சாரத்தை கடத்துறதுக்கு கடல் நீர். இதுதான் காரணம். இந்த உப்பு கரைஞ்சிருக்கிறது தான் காரணம். அடுத்து 18வது வினா, மின் அதிர்ச்சியிலிருந்து பாதுகாத்து கொள்ள என்ன செய்யணும்? ரப்பர் கையுறைகள் மற்றும் காலணிகளை பயன்படுத்தலாம். மின் அதிர்விலிருந்து பாதுகாத்துக் கொள்ள ரப்பர் கையுறைகள் மற்றும் காலணிகளை பயன்படுத்தலாம். 19வது, துத்தநாகம் மூலம் பூசப்பட்ட இரும்பு கால்வனைசர் இரும்பு எனப்படும். இரும்பு துருப்பிடிக்காம இருக்கணும்னா துத்தநாகம் மூலம் பூசணும். அது பேரு கால்வனைசர் இரும்பு என்று பெயர். அடுத்து 20வதுனா, ஒரு அணு 3 வகையான துகள்களை பெற்றுள்ளது. ஒரு அணுன்னா 3 வகையான துகள்கள் இருக்கும். அவை என்னன்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். ஒரு அணுவில் 3 வகையான துகள்கள் இருக்கும். அது என்னன்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். 21வது, மின்னல் என்பது மின்னோட்டத்தினால் இயற்கையில் நிகழும் ஓர் அற்புத காட்சியாகும். அதாவது அந்த மேகத்துல மேல் பகுதியில பிளஸ் மின்னோட்டமும் கீழ்ப்பகுதியில் மைனஸ் மின்னோட்டமும் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த மேகக்கூட்டங்கள் ஒன்றோடு ஒன்று மோதும் போது மேலிருக்கக்கூடிய அந்த பிளஸ் ஆனது கீழே இருக்கக்கூடிய மைனஸ் நோக்கி செல்லக்கூடியது அந்த மின்னல் என்கிற இயற்கை நிகழ்ச்சி. 22வது வினா, மின்னல் என்பது மின்னாற்றலின் விளைவே என்பதை நிரூபித்து காட்டியவர் பெஞ்சமின் பிராங்க்லின். மின்னல் என்பது மின்னாற்றலின் விளைவே என்பதை நிரூபித்து காட்டியவர் பெஞ்சமின் பிராங்க்லின். இவர் இந்த பட்டமிடு சோதனை செய்வார். அதில் பட்டமிடும்போது அந்த மின்னல் ஏற்படும். அதிலிருந்து மின்சாரம் அவர் அந்த கையில் பிடிச்சிருந்த கம்பியை தாக்கி அவரை உயிர் பழைச்சதை பெருசாக போயிடும். இதுதான் பட்டமிடும் சோதனைன்னு போயிடும். அது செஞ்சவர் பெஞ்சமின் பிராங்க்லின். 23, உயரமான கட்டிடங்களை மின்னலிலிருந்து பாதுகாக்க மின்னல் தாங்கிகள், அதாவது இடி தாங்கிகளை பயன்படுத்துவாங்க. இது அந்த உயரமான கட்டடத்தில் பார்த்தீங்கன்னா கூரிய கம்பி போல இருக்கும். அதிலிருந்து ஒரு தாமிரத்தாலான கம்பி பூமியுடன், அதாவது எர்த்து செய்யப்பட்டிருக்கும். இது வழியா மின்னல் தாக்குனதுன்னா அதை வரக்கூடிய மின்சாரத்தை நேராக பூமிக்குள்ளார செலுத்துவதன் காரணமாக அந்த இடியிலிருந்து உயரமான கட்டிடங்கள் காப்பாற்றப்படும். இவ்வேறு இடிதாங்கிகள் பேர். அடுத்து 24வது, மின்னல் உண்டாகும் போது ஏற்படும் மிக பெருமளவு வெப்பம் காற்றை உடனடியாக விரிவடையவும் அதிர்வடையும் செய்கிறது. மின்னல் உண்டாகும் போது ஏற்படும் பெருமளவு வெப்பம் காற்றை உடனடியாக விரிவடையவும் அதிர்வடையும் செய்கிறது. இதுதான் இடி உண்டாகிறது. மின்னல் உண்டாகும் போது இடி உண்டாகிறதுக்கு காரணமே இந்த வெப்பம் காற்றை உடனடியாக விரிவடையவும் அதிர்வடையும் செய்கிறது. 25வது, மின்கடத்தியின் மின்தடை மதிப்பு அதனை வெப்பப்படுத்தும் போதே அதிகரிக்கும். மின்கடத்தியின் மின்தடை மதிப்பு அதனை வெப்பப்படுத்தும் போது அதிகரிக்கிறது. 26வது, காந்தத்தை வெப்பப்படுத்தும் போது அதன் காந்தத்தன்மையை இழந்துடும். ஒரு காந்தத்தை தன்மையை இழக்க வைக்கணும்னா ஒன்றும் செய்ய வேண்டாம், அந்த காந்தத்தை வெப்பப்படுத்தினீங்கன்னா அதன் காந்தத்தன்மையை இழந்து விடுகிறது. 27வது, பொருள்களை வெப்பப்படுத்தும் போது அப்பொருள் விரிவடைகிறது. பொருள்களை வெப்பப்படுத்தும் போது அப்பொருள் விரிவடைகிறது. 28வது, பொருள்களை குளிர்விக்கும் போது சுருங்குகிறது. பொருள்களை குளிர்விக்கும் போது சுருங்குகிறது. 29வது, வாயுக்களின் வெப்பநிலையை அதிகரிக்கும் போது அவற்றின் கன அளவு அதிகரிக்கும். வாயுக்களின் வெப்பநிலையை அதிகரிக்கும் போது அவற்றின் கன அளவு அதிகரிக்கும். அதனாலதான் டயர் வெடிச்சிடுது. கோடை காலத்தில் டயர் வெடிக்கிறதுக்கு காரணமே இந்த மேலே உள்ள பாயிண்ட் தான். வாயுக்கள் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அவற்றின் கன அளவு அதிகரிக்கிறதுனால நீங்கள் ஃபுல்லாக காற்று அடித்து வச்சுருந்தீங்க என்னன்னு வச்சுக்கலாம் சைக்கிளே, அதை வெயிலில் போட்டுட்டீங்கன்னா அந்த கோடை காலத்தில் அந்த வெப்பம் அதிகரிப்பதனால உள்ளார இருக்கக்கூடிய காற்றின் கன அளவு அதிகரித்து வெடிச்சிடும். அடுத்து 30வது, வெப்பமானது அதிக வெப்பநிலையில் உள்ள ஒரு பகுதியில் இருந்து குறைந்துள்ள பகுதிக்கு தானாகவே பரவும். வெப்பமானது ஒரு அதிக வெப்பநிலையில் உள்ள ஒரு பகுதியிலிருந்து குறைந்த பகுதிக்கு தானாகவே பரவுகிறது. 31வது, மூலக்கூறுகளின் உண்மையான இயக்கத்தால் வெப்பம் பரவும் முறை வெப்பச்சலனம் எனப்படும். மூலக்கூறுகளின் உண்மையான இயக்கத்தால் வெப்ப பரவும் முறை வெப்பச்சலனம் எனப்படும். 32வது, மின்னூட்டங்களை கண்டறிவதற்கும் அவற்றை அளப்பதற்கும் பயன்படும் கருவி மின்னூட்டங்காட்டி. மின்னூட்டங்களை கண்டறிவதற்கும்
அவற்றை அளப்பதற்கும் பயன்படக்கூடிய கருவி மின்னூட்டங்காட்டின்னு பேர். 33வது வினா, கண்ணாடி துண்டு ஒரு பட்டு துணியில தேய்க்கும் போது அந்த கண்ணாடி துண்டு நேர்மின்னோட்டம் பெறுகிறது. கண்ணாடி துண்டு பட்டு துணியில தேய்க்கும் போது கண்ணாடி துண்டு என்ன பண்ணுது? நேர்மின்னோட்டம் பெறுகிறது. அதே 34வது வினால பாருங்க, பிளாஸ்டிக் தண்டு மற்றும் அதை கம்பளி துணியில தேய்க்கும் போது அந்த பிளாஸ்டிக் தண்டு எதிர்மின்னோட்டம் பெறுகிறது. பிளாஸ்டிக் தண்டு மற்றும் கம்பளி துணியில தேய்க்கும் போது அந்த பிளாஸ்டிக் தண்டு என்னவாது? எதிர்மின்னோட்டம் பெறுகிறது. 35வது வினா, ஆரம்ப காலங்களில் இந்த மின்னூட்டம் காட்டில தங்க இலை அதிக பயன்படுத்தினாதான் அது பேரு தங்க இலை மின்னூட்டம் காட்டின்னு பேரு. ஆரம்ப காலங்களில் மின்னூட்டம் காட்டில தங்க இலையை பயன்படுத்தினதுனால அது பேர் தங்க இலை மின்னூட்டம் காட்டி என்று பெயர். 36வது வினா, இடிதாங்கியை முதல் கண்டுபிடித்தவன் பெஞ்சமின் பிராங்க்லின். இடிதாங்கிய முதல் கண்டுபிடித்தவர் யாருன்னா பெஞ்சமின் பிராங்க்லின். 37வது வினா, ரயில் தண்டவாளத்தில் போனீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு தண்டவாளத்துக்கும் இன்னொரு தண்டவாளத்துக்கும் ஒரு சின்ன கேப் ஒன்று இருக்கும், சிறு இடைவெளி. இது ஏன் இருக்கு? இதுக்கு என்ன காரணம்? பார்த்தீங்கன்னா, இந்த கோடை காலங்களில் அதிக வெப்பத்தினால அந்த தண்டவாளம் விரிவடையும். அப்படி விரிவடையும் போது ஒரு தண்டவாளம் இன்னொரு தண்டவாளத்துல மோதி அது விலகல் அடையும். அதனால அது வழியா வரக்கூடிய அந்த ரயிலானது விபத்தை ஏற்படுத்திவிடும். தண்டவாளம் வளைஞ்சதுனால விபத்து ஏற்பட்டும் கூடும். தண்டவாளங்களின் சிறு இடைவெளி இருக்க காரணம் கோடை காலங்களில் அதிக வெப்பத்தால் விரிவடையும், அதனால விபத்து ஏற்படக்கூடும். அதான் காரணம். 38வதுனா, வீட்டின் மின் பொருட்கள் எந்த இணைப்புல இருக்குன்னா பக்கச்சுற்றுல இணைக்கப்பட்டிருக்கும். வீட்டின் மின்பொருள்கள் பக்கச்சுற்றில் இணைக்கப்பட்டிருக்கும். தெருவிளக்கு பார்த்தீங்கன்னா தொடர் இணைப்புல இணைக்கப்பட்டிருக்கும். அந்த சீரியல் லைட்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர் இணைப்புல இணைக்கப்பட்டிருக்கும். 39வது, புரோட்டான் நேர்மின் சுமையுடையது, நம்ம படிச்சிருக்கோம். புரோட்டான் நேர்மின் சுமையுடையது. 40வதுனா எலக்ட்ரான் எதிர்மின் சுமையுடையது. எலக்ட்ரான் எதிர்மின் சுமையுடையது. நியூட்ரான் அது நியூட்ரல் நடுநிலை உடையது. இதெல்லாம் என்ன திரும்ப சொல்றேன்னா, இது 8ஆம் வகுப்புல இருக்கு. ஒரு சமயம் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் இந்த வினாக்களை பார்த்தா அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அல்லது புதியதாக படிக்கக்கூடிய நண்பர்கள் பார்த்தா இந்த பாயிண்ட் நல்லா இருக்குங்கிறதுக்காக திரும்ப கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் உள்ளது. நண்பர்களே, நாம் இன்று 8ஆம் வகுப்பு அறிவியல் பாடம் 4 மின்சாரவியல் வெப்பவியல் என்ற பாடத்திலிருந்து முக்கிய வினாக்களை பார்த்துள்ளோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன்.